காந்திபுரம் நகர பேருந்து நிலையம் அருகில் மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா. கார்த்திக் எக்ஸ்-எம்எல்ஏ தலைமையில் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து தர்மேந்திர பிரதானின் கொடும்பாவியை எரித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கல்பனா செந்தில், பொருளாளர் எஸ்.எம்.பி. முருகன், தீர்மானக்குழு உறுப்பினர் மு. இரா. செல்வராஜ், தொழிலாளர் அணி துணை செயலாளர் எல்.பி.எஃப். தமிழ்ச்செல்வன், திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் டி.எஸ்.பி. கண்ணப்பன், ஆனந்தகுமார், ஏர்போர்ட் ராஜேந்திரன், தலைமை கழக பேச்சாளர் கோவை சம்பத், பகுதி செயலாளர்கள் ஆர்.எம். சேதுராமன், மா. நாகராஜ், மார்க்கெட் எம். மனோகரன், வி.ஐ. பதருதீன், மு. சிவா, பரணி கே. பாக்யராஜ், மாநகராட்சி மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு, வட்ட கழக செயலாளர்கள் கே. ராமநாதன், எஸ். போஸ், மு. சசிகுமார், எஸ். ஜே. தாஸ், கே. ஆனந்தகுமார், டவுன் பா. ஆனந்த், ஏ. அப்பாஸ், ப. சிவகுமார், முருகானந்தம், கராத்தே வீரமணி, ப. மோகன்ராஜ், அணிகளின் அமைப்பாளர்கள் இரா. தலபால், வி. மணி, ஆர். கே. சுரேஷ்குமார், எல்.பி.எஃப். வணங்காமுடி கழக நிர்வாகிகள் கொடும்பாவி எரிப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞர் மூக்காவும் எங்களின் அண்ணன் தளபதியும் ஊட்டி வளர்த்த தமிழுணர்வை அழிக்க நினைப்பவன் எவனானாலும் அழிந்து போவான் சத்தியமே. தமிழன் என்று சொல்லுவோம், தலை நிமிர்ந்து நின்றுடுவோம். எங்கள் தலைவன் நாளையிட்டார் தமிழ்நாடே கொந்தளிக்கும்.
ஓகேவா வரதா ஓகேவா ஹலோ போலாம் போலாமா ஓகேண்ணா நான் அனுப்புறேன் என்ன லோகோ கீழே மைக் கொஞ்சம் கீழே தொடர்ந்து தமிழ்நாட்டை பல துறைகளிலே புறக்கணிக்கப்படுகிறது நீட் தேர்வை திணித்து தமிழ்நாட்டு மாணவர்கள் அனைவரையும் மருத்துவத் துறையிலே மருத்துவக் கல்லூரி படிப்பிலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பல்வேறு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் நிதிநிலை அறிக்கையின் பொழுது தமிழ்நாடு முற்றிலுமாக ஒன்றிய அரசுடைய அந்த நிதிநிலை அறிக்கையிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றிய பாஜக பாசிச அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டுடைய நாகரிகமற்றவர்கள் என்று மிக மோசமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை வழங்க மறுக்கின்றார். அதே மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகின்ற வகையில் போன்ற ஒரு நிதி செயலிலே ஒன்றிய பாஜக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஈடுபட்டிருக்கிறார். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டின் சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு என்பது மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு நாடு. தமிழன் என்று சொல்லலாம் நாடு என்கின்ற அந்த வரிகளுக்கு ஏற்ப தமிழ் சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து எங்கள் அரசு தலைவர் போராடி வருகின்றோம். இந்தியை திணிக்க அதாவது தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை வேண்டாம் என்று சொல்கின்றோம். விருப்பப்படுத்தலாம். ஆனால் இந்தியை கட்டாயமாக திணிக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக மும்மொழி கொள்கை ஏற்றால்தான் 5000 கோடி நிதி ஒதுக்கீடு கல்வி நிதி ஒதுக்கப்படும் என்று சொல்லி நம் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். அதை எல்லாம் மீறி இன்றைக்கு அவமானப்படுத்தியிருக்கிறார். அவரை கண்டிக்கின்ற வகையில ஒன்றிய பாஜக அரசை கண்டிக்கின்ற வகையில கோவை மாநகர இந்த மொபைல் யார் நான் கொண்டு பின்னாடி வேணாம் பின்னாடி கேபிள் வருது பின்னாடி தர்மேந்திர பிரதான் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் அவமானப்படுத்துகின்ற செயலை உடனடியாக நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் கிளர்ந்தெழுந்து பாஜகவுடைய அந்த கொள்கைகளையும் அதே போலவே தொடர்ந்து பல தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பாஜகவை வருகின்ற 2026 தேர்தலில் மிகப்பெரிய அளவில் தோற்கடிப்பார்கள். ஆகவே ஒன்றிய பாஜக அரசு இதற்கு மேலாவது தமிழ்நாட்டின் மீது பல்வேறு திணிப்புகளை செய்யக்கூடிய